இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது அன்பு காண்பிக்க யாரும் இல்லை நினைக்கின்றீர்களா? கவலை விடுங்க, நம்ம இயேசப்பா இருக்காரല്ലോ. இன்றைய நாள் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த மாதிரி உறவு கிடச்சா சந்தோஷமாக இருக்குமே, எப்படி இருக்காங்களோ அவங்க ஒற்றுமையாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை பார்க்குறோம்ல. அந்த மாதிரி உறவுகள் நமக்கு இருந்தாங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, அவ்வளோதான், பிரேக் ஆகிடுச்சு, போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நமக்கு உறவுகள் திரும்பி கிடைப்பாங்களாம்? கண்டிப்பாக கிடைப்பாங்க. போனதை பற்றி யோசிக்காதீங்க, முடிஞ்சிடுச்சு. திரும்பவும் அந்த நாட்கள் வருமா அப்படின்னா வரவே வராது. கடந்து போய் தான் ஆகணும் வாழ்க்கையில். யார் யார் எப்படின்றது நம்ம தெரியும் போது தான், எப்படி சொல்கிறதுனா, அவங்கள பற்றி நம்ம உண்மையான முகங்களை பார்க்கும்போது தான், அடடா இவங்க இத்தனை நாள் நம்ம கூட நடிச்சுட்டு இருந்தாங்களா, இப்போ தான் உண்மையான முகங்கள் வெளியே வரதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், வாயடிச்சு பார்ப்போம். இன்றைய நாளில் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம், நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏன் நீயே அங்கெல்லாம் போகிற, ஏன் எதிர்பார்க்குற, நான் தரேன் உனக்கு முழுமையான அன்பு, என் அன்பை நீ வாங்கிக்க மாட்டீங்க. நீ என்ன பண்ணுற, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுற, நீ எது சந்தோஷம் நினைக்கிறோ அதை நோக்கி ஓடிட்டுருக்க. நான் உன் பக்கத்தில் வரணும்னு நினைக்கும் போது என்னை விட்டு விலகி போகிற. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வர பற்றியா, அப்போது நான் உன்னை கைவிட மாட்டேன், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அரவணைக்கின்றார், நம்மளை பார்த்துக்கிறாருங்க. அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக ஒரு நற்செய்தி உள்ளது. இந்த உண்மை உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்கும் மாற்றும். இனி நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை. பார்த்தீங்களா, இனிமேல் நீங்கள் தனியாக இல்லைங்க, நம்ம இயேசப்பா உங்கள் கூட இருக்க போகின்றார். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகக்கூடாது, சரியா? எல்லோரும் உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள், மனம் விட்டு பேசுங்க, இயேசப்பா கிட்ட கேளுங்க. தேவையில்லாத விஷயத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் போதுங்க, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாட்களை நம்ம நிறைய நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. ஐயோ, அந்த நாட்களில் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைஃபே செம்மையாக இருந்திருக்குமே. என்னங்க, முடிஞ்சிச்சு விடுங்க, பதில் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நடக்க போகிறது நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பல இன்று உங்களுக்கு வரப்போகின்றது. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, என்னென்ன விஷயங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் இன்று நாளில் ஆசீர்வாதமாக நீங்கள் பெற போகிறீங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குத்தத்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, எங்களை உம்மிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற தகப்பனே, நீரே எங்கள் தகப்பனாக இருப்பதற்காகவும் எப்பொழுதும் எங்களுடன் இருக்க விரும்புவதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, ஆவியானவரே எங்களோடு கூட வாசம் பண்ணுவதால் எங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைத்தது நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் ஏன் கவலை பண்ணோம்? எங்கள் ஏசப்பா எங்களோடு கூட இருக்கின்றான்னு சொல்லி மன தைரியத்தையும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான். ஆண்டவரே, நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அளவற்ற அன்பும் எங்களுக்கு இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மிகவும் நேசிப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தும் ராஜா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கொன்ற இந்த வேலையில் எல்லோரும் நல்லா நடவுறேன். தினமும் ஒரு ஜெபங்களை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், கமெண்ட் பண்ணுறேன் அன்பான உறவுகள், ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். நோய் நொடி நல்லா அவஸ்தப்பட்டுருக்கேன், கடன் பிரச்சனையால் அவஸ்தப்பட்டுருக்கேன், திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களை பாருங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக விரைவில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள் ராஜா. உமது கரங்களால் தொட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் நம்புற ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா, எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தினந்தோறும் ஜெபியுங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.